A shift in attitude in respondents between 2 points during the data collection. Reactive effect, maturation effect, regression effect, அதுக்கப்புறம் கண்டிஷனிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ரியாக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னா இது முன்னாடி இன்னொரு எஃபெக்ட் இருக்கு, அதாவது கான்டெக்ஸ்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதையும் நான் சொல்றேன். கான்டெக்ஸ்ட் எஃபெக்ட்னா ஒரு ரிசர்ச்சர்கிட்ட போயிட்டு இப்போ சாதாரணமா நீங்க வந்து உங்க ஊர்ல ஒரு பார்க்ல வந்து எல்லாரும் டெய்லி ஜாகிங் பண்றாங்க. ஜாகிங் பண்றவங்ககிட்ட போயிட்டு நீங்க ஹவு வெல் ஜாகிங் வந்து என்ஜாய் பண்றீங்க அப்படின்னு கேட்கறது ஒரு ரெஸ்பான்ஸா கொடுக்கும். நீங்க வந்து எவ்வளவு தூரம் நீங்க கமிட்டடா இருக்கீங்க உங்க வாக்கிங் ஜாகிங் வந்து பண்றதுல அப்படிங்கிறது அது வேற ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். இந்த ரெஸ்பான்ஸ் பேர் தான் கான்டெக்ஸ்ட் எஃபெக்ட் சொல்லுவாங்க. So, அது ஒரு எஃபெக்ட். அதாவது நீங்க கேட்கற கொஸ்டினை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அந்த எஃபெக்ட் வந்து மாறும். அதுதான் ரியாக்டிவ் எஃபெக்ட். கிட்டத்தட்ட கான்டெக்ஸ்ட் எஃபெக்ட் ரியாக்டிவ் எஃபெக்ட்ல அது ஒரே மாதிரி தான். அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து ஹாத்தோன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஹாத்தோன் எஃபெக்ட் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு பேரே வந்து HAWTHORNE ஹாத்தோன் எஃபெக்ட் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹாத்தோன் எஃபெக்ட்னா யாராவது ஒருத்தவங்க வந்து உங்களை அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தாங்க படிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் ஹாத்தோன் எஃபெக்ட் அப்படிங்கிறது. யாராவது நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ ஒர்க்கிங் கண்டிஷன் மாறாது, ஆனா சம்படி இஸ் வாட்சிங், சம்படி இஸ் அப்சர்விங் அப்படின்ட்டு நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதன் மூலம் பயந்து வேலை பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஹாத்தோன் எஃபெக்ட் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் ரியாக்டிவ் எஃபெக்ட். ரியாக்டிவ் எஃபெக்ட்ல அது ஒரு விஷயம். ரியாக்டிவ் எஃபெக்ட் வந்து என்ன அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலோட பிஹேவியர் அப்படிங்கிறது அவங்க எய்தர் அப்சர்வ்ட் ஆர் எவாலுவேட்டட் அதை பேஸ் பண்ணி இருக்கிறது. அப்சர்வ் பண்ணப்படுறாங்க அதே மாதிரி எவரேட் பண்ணப்படுறாங்கிறத நினைச்சுக்கிட்டே வேலை பார்க்கறது ப்ரொடக்ஷன். அதான் ரியாக்டிவ் எஃபெக்ட். அடுத்து வந்து மெச்சுரேஷன் எஃபெக்ட். மெச்சுரேஷன் எஃபெக்ட்ங்கிறது என்ன அப்படின்னா அதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இது எப்படின்னா ஆட்டிடியூட் மாறும், பிஹேவியர் மாறும், ரெஸ்பான்ஸ் மாறும் டியூ டு நேச்சுரல் growth. டியூ டு நேச்சுரல் growthனா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யாரும் பார்க்கணும் அவசியம் இல்லை, யாரும் உங்களை அப்சர்வ் பண்ணணும் அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கும். அதான் மெச்சுரேஷன். அது லைக் குழந்தை வளர்ற மாதிரி தான், ஒரு மரம் வளர்ற மாதிரி தான், அது இயல்பா நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் மெச்சுரேஷன் எஃபெக்ட். அடுத்து ரிக்ரெஷன் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹாத்தோன் எஃபெக்ட்னா இட்ஸ் டைப் ஆஃப் ரியாக்டிவ் எஃபெக்ட் தான். கான்டெக்ஸ்ட் எஃபெக்ட்னா எப்படின்னு நான் சொன்ன அது மாதிரி ரிக்ரெஷன் எஃபெக்ட்ங்கிறது வந்து இட்ஸ் ஆல்சோ known as regression. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்கோர், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்க, ஒன்னு எய்தர் தே வில் ஸ்கோர் வெரி ஹை ஆர் எய்தர் தே வில் ஸ்கோர் வெரி லோ. இது வந்து இந்த மாதிரியான ஒரு எஃபெக்டை பாக்குறதா ரெக்ரெஷன் எஃபெக்ட். அதாவது ஒன்னு டூ த எக்ஸ்ட்ரீமா இருக்கும், இன்னொன்னு ரொம்ப டூ த லோவா இருக்கும். அதான் ரெக்ரெஷன் எஃபெக்ட். கண்டிஷனிங் எஃபெக்ட் அப்படிங்கறது நான் என்னன்னு சொல்றேன். கண்டிஷனிங் எஃபெக்ட் ஒவ்வொரு எஃபெக்ட்டுக்கும் ஒரு இது இருக்கு. இதெல்லாம் வந்து ரிசர்ச்ல வந்து ஐ மீன் நீங்க பண்ற ஆராய்ச்சியில இதெல்லாம் முக்கியம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணும்போது உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய வரும். பட் நம்ம வந்து அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டோங்கிறதா முக்கியம். ரிசர்ச் டைப், மெத்தடு, சர்வேனா என்ன, சர்வேல எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ், எஃபெக்ட், இதெல்லாம் தெரிஞ்சு வந்து நீங்க ஒரு ரிசர்ச் பண்ணும்போது டெஃபினட்டா உங்களால வந்து நல்ல ஒரு அவுட்புட்டான ரிசர்ச் கொண்டு வர முடியும். ஒருவேளை உங்களுக்கு இது நாள் வரைக்கும் தெரியலனா கூட நீங்க என்ன பண்ணுங்க, நாளைக்கு நீங்களே கூட ஒரு கைடா மாறலாம். அது கைடா கூட நீங்க இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு அவுட்கம் வந்து கொண்டு வர முடியும். கண்டிஷனிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது ரிசர்ச்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் டேட்டால இருந்து சேம் ரெஸ்பாண்ட் வந்து திரும்ப திரும்ப எடுத்து வைக்கிறது. ஒரே டேட்டா வந்து என்ன பண்ணா இந்த அவுட்புட் அப்படிங்கிறது வந்து திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான ரிசல்ட் கொண்டு வரும். வேற வேற கண்டிஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே டேட்டா கொண்டு வரும். அதான் வந்து கண்டிஷனிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்கூல் இதுலயே கொடுத்துருக்காங்க. உங்க வீட்டுல ஒரு நாய் வளருது, டெய்லி அதுக்கு என்ன பண்ணீங்கன்னா சாப்பிட தட்டை வந்து தட்டினீங்கன்னா டெய்லி அது வந்து சாப்பாடு போட போறோம் ஓடி வருதுன்னு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து தட்டும் போது அதுக்கு வந்து ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க, தட்டிட்டு நீங்க போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே என்ன ஆயிடும், ஒரு கட்டத்துல தட்டினாவே சாப்பாடு தான் போட போறாங்க ஒரு கண்டிஷன் வந்து. அது பேர் தான் கண்டிஷனிங் எஃபெக்ட். பெஸ்ட் எக்ஸாம்பிள் கண்டிஷனிங் எஃபெக்ட் வந்து நாய்க்கு வந்து மணி அடித்தால் சாப்பாடு போடுவாங்க அப்படிங்கிறது சொல்ல வைக்கிறது. இவங்க என்ன கேட்டிருக்காங்க, அல்லது வந்து நீங்க ஸ்கூல்ல பெல் அடிச்சா ஸ்கூல் விட போறாங்கன்னு அர்த்தங்கிற மாதிரி. அதே மாதிரி தான் a shift in attitude in response between 2 points during the data collection. 2 points shift. 2 points சொன்னேன். ஒன்னு ஹை எக்ஸ்ட்ரீம், இன்னொன்னு டூ த லோ. அப்படின்னா எது ஹை எக்ஸ்ட்ரீம், இன்னொன்னு டூ லோ. அப்படின்னா அதுதான் என்னது 2 பாயிண்ட். அது ரெக்ரெஷன் எஃபெக்ட்.